ஒரு 3 லிட்டர் இல்லைன்னா 2 லிட்டர் குக்கர் எடுத்துக்கிட்டு பருப்பை 10 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஊற வைக்கலாம். அதோட பெருங்காயம், மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு 2 விசில் விட்டு வேக வச்சுருக்கோம். அதை எடுத்து தனியாக வச்சுக்கணும். அப்புறம் வெங்காயம், 2 வெங்காயமும் போட்டிருக்கேன். கேரட்டு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாமே வச்சுருக்கேன். தக்காளி வந்து பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கலாம், சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். இதெல்லாம் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப தான். எடுத்துகிட்டு அதை வந்து அதே குக்கர்லேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அப்புறம் இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டு வேக வைக்கணும். அது எப்படின்னா எல்லாமே போட்டு கொத்தமல்லி மட்டும் போட வேண்டாம், மற்றபடி பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு உப்பு, அப்புறம் சாம்பார் பொடி. அது உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இல்லைன்னா தனி மிளகா பொடியும் மல்லிப்பொடியும் போட்டுக்கோங்க. அதுதான் சாம்பார் பொடி போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வந்து அப்புறம் இந்த 250 ml டம்ளர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அதால் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி அப்படி சுற்றி தான் ஊற்றணும், அந்த மிளகா பொடி அது மேலே படாமல் சுற்றி ஊற்றிட்டு வேக வச்சுட்டு குக்கரில் மூடி போட்டு வெயிட் போட்டு வேக வச்சிடணும். அது 2 விசில் விடணும். அதில் மேலே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே இது வந்து 2 விசில் தான், ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும் இந்த சாம்பார். 2 விசில் விட்டு வேக வச்சுட்டு எடுத்து பார்த்தா சூப்பராக காய் ரெடி ஆகிடும். 2 விசில் விட்டுட்டு உடனே ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணணும், அதுதான் இதில் உள்ள அட்வான்டேஜு. பண்ணிவிட்டு அந்த பருப்பை போட்டு கலக்கி விட்டு அப்படியே கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். நல்ல ஏன்னா தனித்தனியாக வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் அப்படியே தாளித்து கொட்ட வேண்டியதான். கொட்டினா சூப்பராக சுவையான சாம்பார் ரெடி. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அப்புறம் வெந்தயம் எல்லாம் தாளித்து காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிக்கணும். அப்போ தான் அருமையாக இருக்கும். பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், மிளகாய் பொடி எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வாசனையோடு நல்லாவே இருக்கும். தக்காளி வந்து சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கலாம், பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கலாம். எல்லா இன்க்ரீடியண்ட்டும்